நான் நேற்று ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஏதோ வந்துச்சு. ஆனால் எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக ஐடியா எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு டீம் வந்தாங்க. அவங்களும் ஓரணியில் தமிழ்நாடுனா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன். அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கே தெரியாமல் நடக்கிற பல பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம மண், மொழி, மானம்னு எல்லா வகையிலுமே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி மறுப்பு, கீழடி இஷ்யூ, தொகுதி மறுவர் என்ற பேரில் நம்மளை போட்டு நசுக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை கண்டுக்காமல் இருக்க போகிறோம்? பாஸ்டில் நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்றா நின்று போராடி அந்த பிரச்சனை வராத மாதிரி பாதுகாத்துக்கிட்டாங்க. இதுல இப்ப ஜிஎஸ்டின்ற பேர்ல பல கோடி ரூபாய் இன்னும் வராம இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல திருவள்ளருக்கே காவி சாயம் பூசி இழிவுபடுத்துறாங்க. நம்ம தமிழர்கள் காட்டு மிராண்டிகள்னு பார்லிமெண்ட்லயே ஒரு மினிஸ்டர் சொல்றாரு. இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும். இதுக்காக தான் நம்ம சிஎம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இதுல எல்லாரும் ஒரே டீமா நின்று நம்மளை யாருனாலையும் வீழ்த்திட முடியாதுன்னு காட்டுறோம்.